லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியலுக்கான நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்னா. ஒரு 57 வருடத்துக்கு அப்புறம் இந்த திராவிடம், அண்ணா திராவிடம், இந்த மாதிரியான இந்த திராவிடம் என்ற சொல்லாடல் இல்லாமல் புதியதாக ஒரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியிலிருந்து வேற்று மதத்தை சார்ந்த ஜோசப் விஜய் என்பவர் முதலமைச்சராக இருக்காரு. நம்ம முதலமைச்சராகி முதல் வீடியோவை நம்ம இப்போ போடுறோம். நம்மளுடைய லைன்ஸ் நாள் குறிக்கிறது முதல் காணொலியை பதிவு பண்ணிடணும்ல. லைன்ஸ் மீடியா சார்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். முதலமைச்சராக விஜய் வந்திருக்காங்க. உங்களுடைய பார்வையில் விஜயுடைய பதவியேற்பு எப்படி? ஆமாம், அதாவது நம்ம ஏற்கனவே இதை இன்னைக்கு நடந்த காட்சி வரைக்கும் இது ஏதோ விஜய் தேட்டருக்குள்ள போய் விஜய் படத்தை பார்த்து மாதிரி அப்படியே இருக்கு. ஸ்கிரிப்ட் அப்படியே இருக்கு. இந்த சர்க்கார் படத்துல இதே மாதிரி தான் அரசியல் ஒரு விரல் புரட்சி இப்படின்னு பண்ணி கடைசியா ஒரு நடிகர் ஒரு சாமானியன் போராடி 2 பெரிய சக்திகளை வீழ்த்தி அதில் எளிய மனிதன் போய் அதிகாரத்தில் உட்கார்றது அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ரொம்ப இது படம் தானே சாத்தியமாகும். அப்போ அந்த எண்ணத்தில் அவங்க உறுதியா இருந்திருக்காங்க. விருப்பம், அவருடைய விருப்பம், அதில் அவர் உறுதியா இருக்காங்க. தன்னோட இலக்கு என்ன அப்படிங்கிறத தெளிவா வச்சுக்காப்ல. விஜயோடைய அரசியல் கருத்து இது அதுலலாம் நமக்கு விமர்சனம் வேற. ஆனால் அவர் தன்னுடைய எதிரி யாருங்கிறத உறுதியா தீர்மானிச்சிருக்கார். தன்னோட இலக்கு சரியா தீர்மானிக்கிறார். தன்னுடைய இலக்குல விருப்பத்தில் நிலை பெற்றிருக்காரு. அதுதான் இன்றைய 10ஆம் தேதி மே மாதம் 2026 ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது இனிமேல் தமிழ்நாட்டுக்கு எப்படி இதாக போகுது, இந்த ஆட்சி எந்த அளவுக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிறதெல்லாம் போக. ஆனால் முதல் நாளே அதை ஏற்கனவே பேசின மாதிரியே அதை முதல் நாளே அவர் சொல்லிட்டாரு என்னென்ன நடக்கும் அப்படின்னு. ஏற்கனவே கஜானாவை சூறையாடிட்டு போயிட்டு ஒரு கொள்ள கூட்டம் அதை மாற்று கருத்து சொல்றதுக்கும் இங்க பதில் இல்லை, வாய்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா புதிதாக இது நாள் வரைக்கும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள் இவங்களை கை காட்டலாம், இவங்க அவங்க கை காட்டலாம். இப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. புதிதாக ஒரு குழந்தை அரியணையில போய் உட்கார்ந்துருக்கு. அது எல்லாத்தையுமே நாங்கள் புதிதாக முதல் முறையிலேருந்து எல்லாத்தையும் ஆரம்பத்துலேருந்து புள்ளியிலேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத முதல் நாளே அவர் சொல்லிட்டாப்புல. அது முதல் நாளே அதுக்கேற்றாப்புல கொஞ்சம் அல்வாவும் கொடுத்தாப்புல. 200 யூனிட்டு அது சில கணக்கு எல்லாருக்கும் இல்லை. எப்படி அவர்கள் சிலருக்கு மட்டும் என்ன மகளிர் குறிப்பிட்ட மகளிர்லாம் வச்சிருந்தாங்கல்ல ஸ்டாலின் ஆட்சியில் தகுதியின் அடிப்படையில் அது மாதிரி இவர்களும் ஒரு இதை கொடுத்து 200 யூனிட்னா என்ன அனைவருக்கும் கொடுத்துருக்கணும். இல்லைன்னா மாதம் இந்த மின்சார கணக்கீடு மாதம் மாதம் எடுக்கப்படும். இந்த மாதிரியான ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அது போக போக சரி. இல்லை, இந்த பதிலில் ஒரு சிலர் என்ன சொல்ல வராங்க, இப்போ 200 யூனிட் நம்ம இலவசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 200 யூனிட் ஏன் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அது பயன்பட்டால் இன்னும் ஏதுவாக இருக்குமே அப்படின்ற அடிப்படையில் அவங்க அதாவது பண்ணுறோம். குறிப்பாக ஏழைகளுக்கு அது ஒரு பெரிய அதுதான் அதை மாற்று கருத்து கிடையாது. இப்போ 700 500க்கு மேலே பயணம் ஒரு 500 யூனிட் 2 மாதமாக சேர்ந்து ஒருத்தர் 500 யூனிட் தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 200 யூனிட் இலவசமாக கொடுக்கலாமே அப்படின்னு. அதான் அது ஒரு மாத கணக்கீடாக வச்சுருந்தீங்கன்னா இந்த கணக்கு கூடுதலாக பயனளிக்கும். 2 மாத கணக்கீடு அப்படிங்கும்போது அந்த சாதாரண ஆட்களுக்கும் அது எப்படியும் வீட்டில் எப்படியுமே குறைந்தபட்சம் எல்லார் வீட்டிலையும் ஒரு ஃபேன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி கூட கொஞ்சம் கூடுதலான இது இருந்தீங்களா. ஃபேனு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அப்புறம் அயன் பாக்ஸ் அது யூஸ் பண்ணுவாங்க வைப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2 மாதத்தில் அது வந்துடும், 500 வந்துடும். அப்படிங்கும்போது அது பெரிய அளவில் ரொம்ப இந்த ஒரு குண்டு கொழுப்பு போடுறாங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு இது பயன்படலாம். உங்களுக்கு அந்த 100 யூனிட் இலவசன்றது எப்பவுமே இருக்கு. ஆமாம், அதில் எந்த மாற்றம் கிடையாது. 2 மாதம் சேர்த்தே நீங்கள் 500 யூனிட் தான் பயன்படுத்துறீங்க அப்படின்றவங்களுக்கு கூடுதலாக அந்த 200 யூனிட் உங்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு முன்னாடி ஒரு பெருசாக ஒரு குண்டை தூக்கி போட்டார். என்ன அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்களே, இவ்வளவும் உங்களால் செய்ய முடியுமா? சாத்தியம் உண்டானது ஒன்று, சாத்தியம் இல்லாத ஒன்றுன்னு சொல்கிறீங்களா? அப்போ சாத்தியம் இல்லாதவங்களால் செய்ய முடியாதா அப்படின்றதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. அது மாதிரி என்ன சொல்லிடுறாரு, கஜானாவில் எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இல்லைன்னு சொல்லிட்டாரு. போய் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஒட்டி ஒரு வெள்ளை அறிக்கையை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மையிலேயே சாத்தியமான வெள்ளை அறிக்கை? அது சாத்தியம் தானே. அது இங்கே என்னென்ன துறையில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அரசு நிர்வாகம் புதிதாக தொடங்குறாங்க அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி ஜோனாக இருக்கும். அவங்க ஆமாம், ஒன்றுமே இல்லைப்பா இங்கே ஒன்றும் ஏதாவது விட்டு வச்சுன்னா தான் நான் செய்ய முடியும். ஆனால் அப்போ நீங்கள் என்ன அடிப்படையில் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு கேள்வி வரும்ல.
இந்த அறிக்கை ஏற்கனவே அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் தான் குற்றம் சாட்டினீங்க. இப்போ நீங்கள் வந்து அதை வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறேன்னுங்கிறீங்க. அதுக்கு இடையில நீங்கள் தான் வந்து இதெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கான காலக்கெடு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே அவர்கள் படம் சீமான் சொல்கிற மாதிரி இலவசன்றது ஒன்று கிடையாது, கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இல்லை. அதுதான் இயல்பானது. நீங்கள் மக்களை வந்து அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கான, அவர்களுடைய வாழ்வாதார தேவைக்கான, அவர்கள் தொழில் இதை வந்து நீங்கள் மேம்படுத்திட்டா அவர்களுக்கானதை வாங்கிட போகிறாங்க. அதுதான் ஒரு அரசு கொடுக்க வேண்டியது கல்வி, மருத்துவம், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை அது தகுதியாக சரியான அளவில் அது வந்து இதாக கொடுக்கணும். அது இலவசம் கொடுக்கல, அது முறையாக கொடுக்கணும். இலவசம்ங்கிற வார்த்தைகள்லாம் கூட தேவையில்லை. இதெல்லாம் வந்து அரசின் கடமை. கல்வியை, சிறப்பான கல்வியை நிறுவனத்தை நடத்தணும் அரசு. இதெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த கல்வி, மருத்துவம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவன் மக்கள் வந்து அரசை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லை, எதுக்கு வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் பல லட்சங்கள் நீங்கள் அழணும்? அந்த இதை வந்து சிகிச்சை வந்து எனக்கு அரசு மருத்துவமனையில் கிடைக்குன்னா ஏன் போக வேண்டியிருக்கும்? அப்போ இதெல்லாம் வந்து அவர்களுக்கான ஆரம்பகட்ட சிக்கல்கள். இதை நிதி இல்லாத சூழலில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு இன்னைக்கு அந்த பார்த்த காட்சி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒன்று, திராவிடம் வீழ்த்தப்பட்டது, திராவிட கட்சிகள் வீழ்த்தப்பட்டது, குறிப்பாக தீய சக்தி திமுக வீழ்த்தப்பட்டது. அது வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது இந்த இடத்துல. அதை பார்க்கும்போது அதோட பதவியேற்றவர்கள் எல்லாமே வந்து புதிய முகங்கள். விஜயோடைய வரவால் இது நியாயப்படி இது சீமான் அவர்கள் வந்தவர்களும் இது நடந்திருக்கும். விஜயோடைய வரவால் புதிய முகங்கள், எளிய மனிதர்கள், சாதாரண பின்புலம் கொண்டவர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே என்ன நம்ம சாதாரண மனிதர்கள், ராஜ்மோகன் அவரெல்லாம் ஒரு பார்க்கும்போதே ஒரு ஆயிடுச்சு, என்னடா டிவியில பேசியிருந்தாரு அவ்வளவுதான். ஆமா, நீங்க அமைச்சர் அது எப்படி இருக்குல்ல, அதானே. இது தானே ஒரு நம்பிக்கை விதைக்குது அடுத்த தலைமுறை. இப்போ மாற்றம்னா இந்த அடிப்படையில் இதை மாற்றமாக எடுத்துக்கலாம். இது ஒரு வகையில் இப்போ நம்ம வந்து விஜயை அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக விமர்சித்தாலும் கூட அவர் இப்போ வந்து இந்த அதிகாரத்துக்கு புதியவர். அவர் இந்த நாட்களில் உட்கார்ந்து அதை ஆட்சி செய்து அதை வந்து ஒரு முறைப்படுத்துறதுக்கே ஓராண்டுக்கு மேலே ஆகி, கண்டிப்பாக ஓராண்டுகளுக்கு கூட தான் ஆகும். அப்போது அவர்கள் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற பார்த்துட்டு நம்ம வந்து மேற்கொண்டு விமர்சிக்க வேண்டிய சூழலை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாற்றம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் பார்த்த மூஞ்சிகள் இருக்குல்ல, அந்த முகங்கள்லாம் இல்லாமல் இப்போ ஒரு புதிதாக ஒரு பசங்க செட்டு வர்றாங்க அப்படின்ட்டு. அதுலேயும் விஜய் வந்து அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு, ஆடாதே, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாருல்ல. அதெல்லாம் அது என்ன, இந்த முகம், இந்த விஜய்ங்கிற முகம், விசில்ங்கிற சின்னம் தான் இந்த வெற்றிக்கான காரணம். நான் தான் இது வந்து ஒரு வகையில் நல்லது. சீமான் அவர்கள் கூட இதை வந்து செய்வார். சீமான் தான் நாம் தமிழர் கட்சின்னா சீமான் தான், அங்கே நான் யாரை நிறுத்துறேன்னோ அவங்க தான் அப்படிங்கிறது. இது ஜெயலலிதா அவர்கள் செய்வார், எம்ஜிஆர் செய்தார். அந்த இதுதான், அந்த குறுநில மன்னர்கள் சோழியெல்லாம் இருக்கக்கூடாது. கிடையாது. அங்கே யார் இருக்கணுமோ, யார் நிற்கணுமோ, யாரை நிறுத்தணும், அதான் சாத்தியம் படுத்திட்டாரு. பொது தொகுதியில் அட்டவணை பிரிவினர் எவ்வளோ பேரை நிறுத்தி, அதை பற்றி பெரிய டிபேட்டே கிடையாது, பேச்சே இல்லையே. அது வந்து புகழ்ந்து நாங்கள் நிறுத்தியிருக்கோம் பாருங்கள், சமூக நீதி நட்டக்குத்தை நாட்டியிருக்கோம், அது சொல்லியில் இல்லையே. இயல்பாக இதை வந்து ஒரு இதாக அறிவிச்சிருக்காங்க, வெற்றி பெற்றாங்க. யாருமே பார்க்கலையா? விசில் விஜய் சின்னம், விஜய் முகத்துக்காக போட்டாங்க, ஜெயிக்க வச்சிட்டாங்கல்ல. அப்போது வந்து இது என்ன சொல்கிறது, இந்த இன்ஸ்டா தலைமுறை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. கிரகங்களின் அடிப்படையில், கட்டங்களின் அடிப்படையில் இந்த 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி கூட நடந்திருக்கு. ஏதோ ஒரு 10-13 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுன்னு நினைக்கிறேன். அதில் விஜய்க்கு கடைசி இதே நேரு விளையாட்டு அரங்கத்தில் கடைசி வரிசையில் விஜயை வந்து உட்கார வச்சு அவங்க எல்லாமே பயன்படுது. ஆமாம், அதே வந்து அதை அப்போ உட்கார்ந்துருக்காரு, ஓரமாக உட்காந்துருக்காரு, ஒரு இன்சல்ட் பண்ணுறது மாதிரி தான் அவர் பண்ணிருக்காங்க. அதை வந்து திரும்ப அவர் இன்னைக்கு அதே இடத்துல, அந்த இடத்துல அவர் வந்து சிஎம் விஜயா வந்து பதவியேற்கிறாரு. இதை சொல்லும் போது இன்னொரு புகைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பின்னாடி அவர் நிற்பார். ஏதோ ஒரு ஓப்பனிங் போல ஏதோ அது பண்ணும்போது பின்னாடி விஜய் நின்றுட்டு இருப்பாரு. இவன் தான் ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கட்சியே காலி பண்ண போறாங்க. திராவிட கோட்டையை வந்து அதை வந்து தகர்க்கிறாப்ல, இதனால நினைச்சிருக்க மாட்டாரு. ஆமா, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. வரலாற்றில் நடக்கக்கூடிய மிக ஒரு அரிதான நிகழ்வு தான் இது. இதை வந்து இது வந்து அரிதான நிகழ்வு, நல்லதா போய் சேருதா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கு இது வந்து விஜய் வந்து செய்த சம்பவம் சாதாரண சம்பவம் கிடையாது. திமுக மாதிரியான ஒரு பெரும் மலமுழுங்கி மகாதேவன்களை வந்து சாய்ச்சதுங்கிறது அத்தனை இது கிடையாது. ஆனாலும் என்ன, விஜயோடைய இது கண்ட்ரோல் வந்து மறைமுகமாக திமுகவிடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுலாம் பார்த்தேன். இதற்கு முன்னாடி, இந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே மேடையில் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். 2 பேருமே சேர்ந்து இல்லை அப்படின்னு பேசியிருக்கோம். இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் இல்லை, ஸ்டாலின் அந்த திமுக ஆட்சியில் கூட இருந்த எல்லா கூட்டணி கட்சிகளும் இப்போ விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க.
காங்கிரஸ்க்குடைய ராகுல் காந்தி வந்திருக்காரு. இப்போ இந்த நிகழ்வுகளால தமிழ்நாட்டில் திரும்பவும் காங்கிரஸ் செழித்தோங்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குமாண்ணா? அது இல்லை, காங்கிரஸ் மீண்டும் வந்து அதிகாரிப்போ இது கூட்டணி ஆட்சியில் அதில் எதுவும் பொறுப்பாக அடுத்தடுத்து பேசுவாங்கன்னு வைங்களேன், அதில் போகிறாங்களா இல்லை வேறு மற்ற கட்சிகள் மாதிரி அவர்களும் வந்து இல்லை, காங்கிரஸ் மட்டும் அமைச்சரவையில் இடம் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அது பெரிய அளவில் தமிழ்நாட்டை பொறுத்த இது ஒரு சூழல் அதுவும் வந்து திமுக இந்த கூட்டணி தயவுகள் மூலமாக ஜெயிச்சிட்டாங்க. விஜய்க்கு ஒன்றும் தெரியாதுன்னு விஜய் ஆட்சி அமைச்சிட்டாப்ல. ஆமாம், அது வந்து அதான் சொன்னோம்ல, ஒரு பெரிய அவருடைய விருப்பம். இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். சந்திரசேகர் அவருடைய தந்தை எஸ்ஏசி அவர்களுடைய விருப்பம் இதில் வந்து விஜயோடைய விருப்பத்துக்கு கூடுதலாக இவருடைய விருப்பம் இருந்தது. பல நிகழ்ச்சிகளில் பாடல் வெளியீடு இல்லை வந்து மற்ற சினிமா திரை நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே அந்த மனிதர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து சினிமாவுக்கு வர்றீங்க, ரஜினி வர்றாரு, கமல் வர்றாரு, இவங்கெல்லாம் பெரியவங்களாம் சீனியர்லாம் இருந்த பிறகு அடுத்து பின்னாடி வர்ற விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாப்புல. ஆனால் அவர்களுக்கெல்லாம் நடக்காத விஷயம் இந்த விஜய்க்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுதான். அப்போ அது அந்த விருப்பத்தில் நீங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்வு நமக்கு வந்து புரிய வைக்குது. அவர் அதில் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்காரு. தொடர்ச்சியாக குடும்பங்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்களா அவர் இன்னைக்கும் சின்ன பசங்கள்ல இருந்து குழந்தைங்க ஃபேமிலியில அதே அவங்க குடும்பத்துல ஒரு உறுப்பினரே ஆயிட்டாரு பழகுது. ஆமா, அப்படி ஒரு இதை சூழல் அரசியல் மாறி போச்சுங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் மாறி போச்சு. நமக்கு பிடிக்கலையோ மாறி போச்சு. இதை யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுதான் ஆகணும். இதை வந்து மீண்டும் வந்து நீங்க அரசியல் ரீதியாக இங்க கருத்தியலாக ஒரு அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு நீண்ட ஒரு கல்ட்டு மனநிலையை உருவாக்கும் அப்படின்றாங்க. ஏற்கனவே எம்ஜிஆர் மேல இருந்து அதீத மோகம் இருக்குல்ல, அது இல்ல, இது ஜெயலலிதா இந்த மோகத்தை உருவாக்கிடும். இது வந்து சரியா தவறான்னு கேட்டா தவறு. ஓகே, ஆனா அதை கொண்டு போய் இந்த நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு திரை மோகம் ஒரு இனத்தை வழி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு அரசியல் தான் அரசியல், அதுதான் வழி நடத்தணும். நான் ஒருத்தர் ரசிக்கிறேன், நான் மைக்கேல் ஜாக்சனை ரசிக்கிறேங்கனால மைக்கேல் ஜாக்சன் அதிகாரத்தை கொடுக்க முடியாது. மைக்கேல் ஜாக்சன் பாடல் ரசிக்கிறேன், டான்ஸ் ரசிக்கிறேன், அதோட நிறுத்திக்கணும். அதுதான். அது மாதிரி விஜய் ரசிக்கணும், அப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் தமிழக மக்களுடைய மனநிலை என்ன ஐடி செக்டராகவோ என்ன ஏஐ உலகத்துக்குள்ள போனாலும் கூட இவர்கள்ட்ட அந்த திரை மோகம் இருக்கு. அதை வேற யாரும் செய்யல. அரசியல் துறையில இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல் புரட்சி செய்யற மாதிரி மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்திருந்தா ஏன் மக்கள் வந்து சினிமாவிலேருந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு ஏன் தள்ளப்படும்? ஒருத்தன் தவறு செஞ்சிருக்கான்னா, ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சிருக்கான்னா இன்னொரு ஆசிரியரை தாங்க வைக்கணும். ஒரு திருடனை கொண்டு வந்து வைக்கக்கூடாதுங்க. அது மாதிரி நீங்கள் வந்து அரசியல் இயக்கத்தவர்கள் வந்து சரியில்லைன்னா அந்த இயக்கத்திலேருந்து புதிதாக வரக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தங்களை நீங்கள் தேர்வு செய்யணும். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து விஜய் அப்படி சொல்ல முடியாது. அவர் வந்துட்டாரு, அரசியல் அதிகாரத்தில் பெற்றாரு, அவர் உட்கார்ந்து ஆரம்பிச்சாரு, கொண்டு போனாரு. இது இனிமேல் வந்து நீங்கள் சொல்ல முடியாது. அவரை வந்து நடிகர் அப்படி கூத்தாடி அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டாரு. அவர் அதே இன்னைக்கு நமக்கு பிடித்தாலும் பிடிக்காலும் எல்லாருக்கும் அவர் தான் முதல்வர். அவரை வெறுக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அவர் தான் முதல்வர். ஓட்டு போடாத மக்கள் உங்களுக்கும் நான் தான் முதல்வர் அவரே சொல்லிட்டாரு. ஆமாம், அதில் எனக்கு இந்த நிகழ்வில் நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் வந்து அந்த அவருடைய குட்டி இந்த குழந்தைகளுக்கு அவர் அப்போ அவரே சிரிச்சிட்டாங்க, விஜயை சிரிச்சிட்டாப்ல. அந்த பசங்க பண்ண சேட்டைகள் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. எல்லாம் டார்ச்சர் பண்ணி அழுது இன்னும் வீரியமா போயிடுவாரு பழகுது எல்லாம் பண்ணா. ஆமா, இப்போ அடுத்து இவ்வளோ வேற வளர்ந்து இவன் வேற ஓட்டு போடுவாங்க. அந்த நான் அப்பதுல இருந்தே விஜய் ஓட்டு பண்ணுகிறேன்டா அப்படின்னு எங்க தாத்தா அப்பா அம்மாவை எல்லாரையும் ஓட்டு போட வச்சோம்டானா. அதுதான் அவர் சொல்றாரு, மீண்டும் சந்திக்க வரையில மீண்டும் மீண்டும் சந்திக்கும் வரை. புரிஞ்சா மாதிரி தெரியும் எனக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. மீண்டும் சந்திக்க வரை நந்தனத்துல பேசும்போது சொல்லியிருப்பாரு இந்த வார்த்தையை. அன்னைக்கு மக்கள் உணர்ந்தாங்க இப்படி, ஆனா அது உண்மையா நடக்கும்னு எதிர்பார்க்கல. இன்னைக்கு திரும்பவும் சொல்றாரு மீண்டும் மீண்டும் சந்திக்க வரைன்னு சொல்றாரு. அதோடைய கோட்வேர்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, தாவேக்கால இருக்கிறவங்க சொல்றாங்க மீண்டும் மீண்டும்னா இதற்கப்புறம் விஜய் மட்டும்தான் நிரந்தர முதல்வராக தமிழ்நாட்டுக்கு வருவார் அப்படின்றத முன்னாடியே சொல்கிறாங்க. அதான் வந்து அவங்களுடைய நம்பிக்கை, அது வந்து உறுதியாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இனிமேல் இந்த திரை மோகத்திலேருந்து இதை உடைத்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதை வந்து அந்த இதுவும் வந்து விஜய் கையில் தான் இருக்குது. விஜய் ஆட்சி நடத்த போகிற லட்சணத்திலிருந்து தான் அடுத்த அரசியல் இயக்கங்கள் வந்து வலுப்பெறுவதும், எதிர்கட்சிகள் மற்றவர்களும் நாம் தமிழர் இவர்கள்லாம் வலுப்பெறுவதும், திரும்ப மீண்டும் களத்தில் நின்று அவர்கள் சண்டை செய்து இந்த களத்தை மாற்றுவதற்கான சூழல் எல்லாம் விஜய் இந்த 5 ஆண்டுகளில் கொடுக்க போகிற ஆட்சி நடத்த போகிற முறையை பொறுத்தா இருக்குது. ஒருவேளை சிறப்பாக அவர் நடத்திவிட்டால் அதுக்கப்புறம் மாற்று இயக்கங்களுடைய அரசியல் காலம் வந்து
கேள்விக்குறிதான். அது வந்து இருக்கும், பேரளவில் இருக்கும், அவ்வளோதான். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து இன்னைக்கு வந்து கோட் ஷூட் போட்டுன்னு வந்தார். அது பெரிய இப்போ பேசுபொருளாச்சு. வித்தியாசமாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா தான் அப்படின்னு இல்லை, ஒரு இது நாள் வரைக்கும் ஒரு அரசியல் இந்த மாதிரியான வேட்டி சட்டை போட்டு அப்படி இருக்கிற ஒரு ஃபார்மட் இருந்துச்சு. ஒரு இளைய கூட்டம், இளைஞர்களுக்கான ஒரு கூட்டமாக இருக்குது. அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அவர் வந்து ஜோசப் விஜய்ன்னு சர்ச்சில் வந்து சொல்லியிருப்பாரு அன்னைக்கு. ஆமாம், அப்போ சொன்னதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாரு. அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இதில் ஒரு காட்சியை வந்து அது வரலாற்று நிகழ்வு தான். பலரும் அதை வந்து பேசுறதுக்கு அப்படியே பேசாமல் கடந்து போயிட்டு இருப்பாங்க. அது பேசுறதுக்கான காலம் வரும். அப்போனா நீங்களும் பேசுறீங்களா? இனிமே பல பேருக்கு அது பார்த்தா எல்லாரும் அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். விஜய் தானே ஜெயிச்சாரு, விஜய் தானே வாழ்த்து சொல்லணும். சும்மா உள்ள எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டே இருப்பீங்க. பயம் இல்ல, பயம் தான். என்ன பண்றது, முதல்ல பேசுற மாதிரி இப்ப பேச முடியாது. அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க கை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து அது ஒரு சமீட்சை இல்ல, தான் வந்து இங்க இருக்கிறேன் அப்படின்றத பதிவு பண்றதுக்கான ஒரு இதுவா இருக்குமல்ல. இல்ல, அது ஒரு சமீட்சை. தமிழ்நாட்டு அரசியல்ல அது வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன நடந்தாலும் சரி, தமிழக மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து மனநிலை வந்து இப்படி மாறுது அப்படின்னா அதை வந்து நம்ம அரசியல் இயக்கங்களை குறை சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் வந்து காக்கா பிரியாணி தின்னா வந்து உன்னிகிருஷ்ணன் குரல் வராது. அது துயரமான சம்பவம் தான். ஆனாலும் ஒரு வகையில் இந்த மாற்றத்தை, ஏற்கனவே இருந்த அந்த பழைய செட்டப்புகளை தகர்த்துட்டு புதிதாக ஒரு செட்டப் உருவாகுது. அதை நம்ம உள்ளபடியே வந்து மனமகிழ்வோடு வரவேற்போம். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவர்கள் செய்தால் அது வந்து அவர்களுடைய ஆட்சி தொடரும். நிறைவாக ஒரு கேள்வி. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து நிறைய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐஆர்எஸ் அதிகாரிகள், அது மாதிரி நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. அதில் ஒரு சிலருடைய அதிகாரியுடைய பதவிகள் வந்து குறிப்பிட்ட ஒரு துறைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த துறைக்கு கொடுக்கக்கூடாது, ஒரு பள்ளிக்கல்வித்துறை இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு இப்போதைக்கு அது பேசப்படுது. ஆனால் அது வெளிப்படையாக இன்னும் அது வந்து வெளியே வரலை. இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி அமைச்சர் பதவி கொடுக்கறது, புதுசாக வரவங்கள ஐஏஎஸ் முன்னாடி இருக்காங்களா அவங்களெலாம் எடுத்து இந்த திரும்பவும் இந்த தமிழக வெற்றி கழகத்தை வேறு ஏதாவது மாற்றுறதுக்கான சூழல் ஏதாவது இருக்குமா? முன்னாள் இப்போ சகாயம் ஐஏஎஸ் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் அனுபவம் உள்ளவர்கள் வந்து அவங்க உள்ள எழுப்பாங்கல்ல. இப்போ ஏன்னா அவங்க எல்லாமே புதிய அதிகாரிகள், எல்லாருக்கும் எல்லாமே புதுசாக, ஒவ்வொரு துறைக்குமே வந்து ஆட்கள் போடணும். இவர்களுடைய ஆட்கள் ஏற்கனவே இருந்த அதிமுக செட்டப் ஆட்களை எடுக்கணும், இவர்களுக்கான ஆட்களை போடணும். இதெல்லாம் பெரிய வேலை. அதுக்கு செய்கிறதுக்கான அதிகாரிகள், அனுபவம் உள்ளவர்கள் வந்து தேவைதான். அது அப்போ சகாயம் மாதிரியான ஐஏஎஸ் அதிகாரி வந்து அவரை பயன்படுத்திக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம். அதை வந்து பயன்படுத்துறது சரிதான் நினைக்கிறேன். அதை நோக்கி தான் நகர்வாங்க. படிப்படியாக ஒவ்வொரு துறை சார்ந்து அப்படி தான் நகர்வாங்க. பார்ப்போம் அது எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நல்ல அதிகாரிகளை கூட வச்சுக்கிறது, நீங்கள் ஆட்சியை சிறப்பாக செய்கிறீங்க அப்படிங்கிறது, கூட நல்ல அதிகாரிகளை வச்சுக்கிறது, அதுவும் சகாயம் மாதிரியான நேர்மைக்கு பெயர் போன அதிகாரிகளை வைத்துக்கொள்வது. எப்படி பார்த்தாலுமே கூட ஒரு 4 பெருசாலிகள் இருக்கிறது செய்யும். அதை வந்து முற்றிலுமாக நீங்கள் இதில் வந்து விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இது சிங்கப்பெண்ணேவா அவருடைய திரைப்பட பாடல் மாதிரியே வந்து எல்லாத்தையும் உருவாக்குறாப்புல. இன்றைக்கே உட்காந்து சட்டம் ஒழுங்கை பற்றி டிஜிபி கிட்டலாம் அவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி இது சொல்கிறதுலாம் ஒரு வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இல்லை, அதெல்லாம் நல்லா இந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு கொண்டு போகுது. அதே சமயம் எதிர்கட்சிகள் ஒன்று விரல் சூப்பிக்கிட்டு இருக்காருல்ல, அவர்கள் வந்து இதுக்கு வந்து குடைச்சல் கொடுக்கறதுக்கான வேலைகள் குடைச்சல் கொடுக்குறாங்கன்னா உடனே நம்ம ஆட்சியில் எப்படின்னு உடனே எங்கே பேசுவாங்க. அப்புறம் அதெல்லாம் செய்வாங்கல்ல. அடுத்தடுத்து வந்து நிதி பற்றாக்குறை இப்பவுமே வந்து அவர் பெரிய சுமை தான். ஆமா, அது சுமைதான். அதுக்கு வந்து அதுக்கு இப்போ முதல் நாளே அவர் வந்து சொல்லிட்டாப்ல, ஒன்னும் இல்ல, கஜானா இல்ல, நான் போய் அதை பார்த்து எல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கறது முன்னாடியே வந்து இது வாங்கிட்டாப்ல. திடீர்னு ஒரு நாள் வந்து கஜானாவே இல்ல, ஆமா எல்லாம் ரத்து அப்படின்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஆமா, அவருடைய ரசிகர்கள் தானே. என்னன்னா காசு இல்ல, இல்லன்னா அவர் என்னன்னா பண்ணுவாரு அப்படிதான் கேட்பான். இல்ல அன்னைக்கு நீ வந்து நீதான் வாக்குறுதி கொடுத்த செய்யுது, எங்கேயாவது நீ சொத்தகத்தை வித்தாது கொடுக்கு அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்லை. அப்படியே வந்து இந்த உரையாடல்லாம் வருது. இப்போ அவர்களுடைய கம்பெனி அந்த ஐடி விங் ஆட்கள்லாம் பேசின உரையாடலாம் வெளியே வருது. ஆனால் விஜய் வந்து அது உண்மைதான். விஜய் வந்து நாளைக்கே வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நாளைக்கே வந்து எப்பா கஜானாவில் ஒன்றும் இல்லை, எல்லாரும் நம்மளுடைய ஆட்கள் எல்லாம் ஒரு 1000 ரூபா ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பண்ணதான் செய்வாங்க. இப்போ நிதி அப்படிதான் நடந்தது. இப்போ பிரதமர் நிதி அதில் வந்து இப்படி தான் பார்த்தீங்க. அந்த சில இதெல்லாம் நடந்தப்போ தனியாக பிரதமர் மோடி வந்து
அவருக்குன்னு ஒரு நிதி ஒரு இதை இது நாள் வரைக்கும் அது வந்து பொதுவான இதுக்குள்ளே போயிருந்தது. கேட்டாங்க, நிதி மக்கள் அள்ளி கொடுத்தாங்கல்ல. அது மாதிரி இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலில் முதல் முறையாக ஒரு கிறித்துவர் வந்து அது வந்து அதுக்கு வந்து எச் ராஜாவுக்கு வந்து இதற்கெல்லாம் முதல் புள்ளி வைத்தவர் எச் ராஜா தான். ஆனால் பாவம் மனுஷன் எல்லாத்துலேயும் அவர் முதல்ல இருக்காருன்னா இப்போ பாருங்க, இதுக்கும் ஜோசப் விஜய் அவர் தான் முதல்ல தொடங்கி வச்சாரு. ஸ்டாலின் இஸ் டேஞ்சர் தென் கருணாநிதி அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். அப்ப எச் ராஜா கிட்ட என்னமோ சக்தி இருக்கு. இப்ப வந்து அவர் வந்து உடல் சுகம் இல்லாம இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. ஆனா அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. அதன் பிறகுதான் அந்த இது ஆமா ஜோசப் விஜய் அப்படின்ட்டு அதை விஜய் வாயாலே சொல்ல வச்சுட்டாங்க. அதை எதிர்கொள்றதுக்கான விஜய் வாயால் இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அது வந்து பதிவு செய்யப்பட்டு தமிழக வரலாற்றுல வந்து இடம்பெறுது இல்ல. ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர் வந்து முதல்வர்களுடைய வரிசையில் வருது இல்லை. அது ஒரு பெரிய இதுதான். அதை வந்து எச் ராஜாவுக்கு அவர்களுடைய தாவைக்க ரசிகர்கள் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாப்புல. இல்லை அது வரைக்கும் விஜய்ங்கிற பொது பேரில் அவர் இதாக இருந்திருப்பாப்புல. அதை உடைச்சி இல்லை அதான் இதுதான் வந்து நம்ம சொல்றது, மக்களிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் அங்கீகரிக்க இந்த இது இருக்குல்ல. நான் பச்சை தமிழ போலியான இது இல்லை. ஜோசப் விஜய் நீ அக்செப்ட் பண்ணு, உனக்கு வந்து நான் வந்து நல்லா செய்வேன், நீ நம்பினா ஓட்டு போடு. நான் தெலுங்கர், நீ வந்து நம்பினா எனக்கு ஓட்டு போடு. நான் மராத்தியர், இந்த நம்பினா ஓட்டு போடு. மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இந்த வெளிப்படைத்தன்மை இதை வந்து இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணாங்க எம்ஜிஆர் மலையாளிகள், ஒன்றும் எடுபடலையே. அது மாதிரி விஜய்க்கு வந்து இன்னும் அது வந்து குளப்படியில் ஓடிக்கிட்டு ஒரு தமிழரா இல்லையா, ஒரு குரூப் வந்து தெலுங்கர் அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இன்னும் ஒரு இதுக்கு வரல. நான் பெருவாரியாக எல்லாரும் வந்து தமிழர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவர் வெளிப்படையாக தான் ஒரு கிறித்துவர் அப்படிங்கிறத சொல்லி அந்த அடையாளப்படுத்தி தான் வந்து மக்கள் எல்லாரும் அவர் விஜய்க்கு கிறித்துவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா? இல்லை எல்லாரும். இதுதான் வந்து ஒரு மாப் மென்டாலிட்டி. ஒரு அலை, பெரிய அலையில் வந்து யாரும் அதெல்லாம் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு ஒரு இது தேவைப்பட்டது. இந்த திமுகங்கிற ஆட்சி முறையே வேணாம், புதிதாக ஒரு தலைமை வரட்டும் அப்படின்ட்டு அதை விஜயா தேர்வு பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அது சீமானாக இருந்திருக்கலாம், நாம் தமிழராக இருந்திருக்கலாம், அல்லது வேறு யாராவது கூட இருந்திருக்கலாம் நினச்சோம். அது வந்து விஜயை மக்கள் தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர்களுடைய ஆட்சி எப்படி நடக்குங்கிறது பார்த்து. சரி, மீண்டும் நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.